அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி. இன்று உலகில் உள்ள அனைவரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன என்பதை குறித்து இந்த பதிவு. மகாபாரதத்தில் கங்காதேவிக்கும் சந்தனு மகாராஜாவிற்கும் புதல்வனாக பிறந்தவர் தேவவிரதன் என்கிற பீஷ்மர். அவருக்கு பீஷ்மர் என்று பெயர் ஏற்பட காரணம், ஒரு கடினமான சபதத்தை மேற்கொண்டார். தன் தந்தைக்காக திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதத்தை மேற்கொண்டதால் அவருக்கு பீஷ்மர் என்று பெயர் ஏற்பட்டது. அவர் முக்தி அடைந்த தினம் பீஷ்மாஷ்டமி. இந்த பீஷ்மாஷ்டமி தினத்தில் பீஷ்மஸ்துதியை முடிந்தவர்கள் பாராயணம் செய்வது, பீஷ்மஸ்துதி கேட்பது, மகாபாரதத்தின் பீஷ்மரின் சம்பந்தமான கட்டங்களை கேட்பது, இது அனைத்தையும் விட முக்கியம் இன்றைய தினத்தில் பீஷ்மருக்கு தர்ப்பணம் செய்வது, அதாவது அர்க்கியம் கொடுப்பது. ஒரு கையில் சுத்த ஜலத்தை எடுத்து வைத்து கொண்டு இந்த 3 ஸ்லோகங்களை சொல்லி பீஷ்மருக்கு அர்க்கிய பிரதானம் செய்தால் பீஷ்ம பிதாமகர் திருப்தியடைந்து நமக்கும் சகல மங்களங்களையும் அருள்வார். அர்க்கிய பிரதான ஸ்லோகம். பீஷ்மசாந்தனவோ வீரஹ சத்யவாதி ஜிதேந்திரியः ஆபிரத்பிரவாப்னோது புத்திரபௌத்ரோஜிதாம் கிரியாம் பீஷ்மாய நமः இதமர்க்யம் வையாக்ரபாதகோத்ராய சாங்கிருத்ய பிரவராய ச அபுத்ராய ததாம்யர்க்யம் சலிலம் பீஷ்மவர்மனே பீஷ்மாய நமः இதமர்க்யம் கங்காபுத்ராய சாந்தாய சந்தனோ ஆத்மஜாய ச அபுத்ராய ததாம்யர்க்யம் சலிலம் பீஷ்மவர்மனே பீஷ்மாய நமः இதமர்க்யம். இப்படி அர்க்கிய பிரதானம் செய்து பீஷ்ம பிதாமகரின் பரிபூர்ண அருளை பெற்று சகல க்ஷேமங்களுடன் வாழ்வோமாக. நமஸ்காரம்.